அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு வந்து நான் வந்து அடிக்கடி வந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன். துணியை இழுத்தோம்னாக்கா சுருக்கம் வரும். நீங்கள் வந்து துணியை இழுக்காம தைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகேங்களா? அதை துணி இழுத்தா எப்படி அந்த ஸ்டிச்சிங் விழுகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கணும். ஓகேங்களா? அதுக்காக உங்களுக்கு இன்னைக்கு அதுக்கு உண்டான கிளாஸ் தான் இருக்கும். ஓகே, இப்போ பாருங்க, நம்ம ஸ்கொயர் டைப்ல இப்போ கட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இது வந்து ஸ்ட்ரைட். இப்போ ஸ்ட்ரைட் பீஸ்னா இப்படி பார்த்தா உங்களுக்கு இழுக்காது. ஓகேவா? இதே இப்போ கிராஸ் பீஸுங்கிறப்போ இப்போ பாருங்க, இந்த சைடு வைக்கிறப்போ அது இழுக்கும். ஓகேங்களா? இதை தான் நம்ம கிராஸ் பீஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இதை இழுத்து நீங்கள் தைச்சிங்கன்னா என்ன ஆகும்? துணி வந்து அள்ளி வேணா தெரியும். ஃபர்ஸ்ட் இப்போ ஸ்ட்ரைட் கட்டில் ஸ்டிச் பண்ணால் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஈக்குவலாக கட் பண்ணியிருக்கோம். ஒரே சைடில் தான் கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஃபுல்லாக ஒரே டைப் தான். இப்போ நம்ம ஒரே டைப்பில் 2 கிளாத் எடுத்துருக்கோம். எந்த ஒரு இதுவும் இல்லை பாருங்கள், அப் அண்ட் டவுன்ஸ் இல்லாமல் ஈக்குவலாக எடுத்துருக்கோம். ஓகே, இப்போ இந்த கிளாத்தை டபுளாக கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதை டபுளாக கட் பண்ணிட்டோம். ஒரு பீஸ் ஆகிடுச்சு. அடுத்தது இன்னொரு பீஸையும் நம்ம கட் பண்ணிக்கிறோம். இப்போ கட் பண்ணிட்டதுக்கப்புறம் இப்போ வந்து 2 பாக்ஸ் பீஸ் எடுத்தோம் இல்லையா, இதை இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி பார்க்க போகிறோம். பாருங்கள், இப்போ இந்த ஸ்டிச்சிங் வந்து ஃபர்ஸ்ட்டு நார்மலாக ஒன்று எடுப்போம், தைப்போம் இழுக்காமல். இன்னொன்று இழுத்து தைச்சி காமிக்கிறேன் எப்படி வருது ஸ்டிச்சிங்னு பாருங்கள். உங்களுக்கு ஆல்ரெடி நான் ஒரு இதில் வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோஸும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம ஈக்குவலாக எடுத்துட்டோம், எதுவும் இழுக்காமல். இப்போ கலர் கூட நான் ஒயிட்டில் தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு தெரிகிறதுக்காக. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஸ்டிச் பண்ணி பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் போட்டாச்சு, எதுவுமே இழுக்காமல். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகேங்களா? இப்போ அதே இதை நான் இழுத்து தைச்சு காமிக்கிறேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை வச்சுட்டு நம்ம வந்து இதை டைட்டாக பிடிப்போம். 2 கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்படி நீங்கள் இழுத்து இப்படி ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ உங்களுக்கு இதோட ஸ்டிச்சிங்கை பாருங்கள். இது வந்து ஒரு மாதிரி சுருக்கம் வரும். ஓகேங்களா? தெரியுதா? அப்படியே பாருங்கள், ஒரு மாதிரியாக தெரியுது பாருங்கள், சுருக்கமாக. இப்போ இதில் பாருங்கள், அப்படியே ஈக்குவலாக தெரியுது. ஸ்டிச்சிங்லேயும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுது பார்த்தீங்களா? இழுத்து தைச்சிங்கன்னா ஸ்டிச்சிங்கும் ஸ்ட்ரைட்டாகவும் இருக்காது, கிராஸாக போகும். ஒரு மாதிரி கிளாத்தும் பாருங்கள் எப்படி வருது தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே கரெக்டாக இல்லாமல் அது பாருங்கள், மாதிரியாக அப்படியே கிராஸாக ஆக்கி ஒரு மாதிரி இழுத்து தைச்சோம்னா இதாக இருக்கும். இதே ஸ்ட்ரைட்டாக தைச்சோம்னா எந்த வித இதுவும் இல்லாமல் ஸ்டிச்சிங் பார்க்கல எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் ரெண்டுத்துக்கும். ஓகேங்களா? இதனால தான் இழுத்து தைக்காதீங்கன்னு சொல்கிறேன். இப்போ ஸ்ட்ரைட் பீஸ் நம்ம பார்த்தோம். இப்போ கிராஸ் பீஸை பாருங்கள், நம்ம இப்போ ஒரு ஸ்கொயராக எடுத்துருக்கோம். எடுத்துட்டு அதை நம்ம இப்போ கட் பண்ணியிருக்கோம். இப்போ இது இப்படி இழுத்தப்போ நம்மளுக்கு இழுக்காது. ஓகேவா? இழுக்காது. இது ஸ்ட்ரைட் பீஸு. கிராஸ் பீஸுனா இப்போ இது இந்த இதில் இழுக்கிறது. ஓகேங்களா? இப்படி நம்ம இந்த வந்து கிராஸ் பீஸை வந்து நம்ம அடிக்கடி இழுத்துக்கிட்டே இருந்தோம்னா இப்போ உங்களுக்கு ஒரு கரெக்டான லெவலில் காமிச்சு உங்களுக்கு அது எப்படி மெத்தடில் மாறி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஈக்குவலாகவே இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். ஓகேங்களா? கரெக்டாக வச்சு ஃபுல்லாக ஸ்கொயர் கரெக்டாக எடுத்தாச்சு பாருங்கள். ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்கொயர் பீஸை எடுத்துருக்கோம். ஓகேவா? ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஈக்குவலாக இருக்குது. இது இப்போ இது கிராஸு, இது ஸ்ட்ரைட். ஓகேங்களா? ஸ்ட்ரைட்டு கிராஸு. இப்போ இந்த பீஸ் இருக்குது. இப்போ இதை நான் வந்து இழுத்து தைச்சு காமிக்கிறேன் பாருங்கள். கிராஸ் பீஸாக இழுத்து தைச்சோம்னா எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போ டாட் போடுறதுக்கெல்லாம் நம்மளுக்கு யூஸ் பண்ணுவோம். அதாவது கிராஸ் பீஸ் இருக்குது கட் பண்ண, அடுத்தது எம்மிங் பண்ணுறதுக்கெல்லாம் பார்ப்போம். இப்போ பாருங்கள், இந்த டைப்பில் வந்துருக்கு. அடுத்து இதையும் ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ இதை வந்து அதே மாதிரி மடிச்சிருக்கேன், ஆனால் இழுக்கல் கரெக்டாக வச்சு இப்போ பாருங்கள், இதில் வந்து நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம் ஸ்கொயர் டைப். ஓகேங்களா? இப்போ இதை ஸ்டிச்சிங்கை பாருங்கள், நீட்டாக தெரியுதா? பார்க்கையில உங்களுக்கு நீட் ஃபினிஷிங்காக தெரியும். கிராசிங் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறது எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது பாருங்கள் ஸ்டிச்சிங்கும். இப்போ இதே இந்த இதில் பாருங்கள், இழுத்த மாதிரி இருக்குது பாருங்கள். அதே மாதிரியே 1 4 5 இது வந்து ரொம்ப நம்ம இழுத்து தைச்சிருக்கோம் இல்லையா? இழுத்து தைச்சதுனால எந்த அளவுக்கு துணியும் ரொம்ப பெருசாக தெரியுது.
இது பாருங்கள் அந்த இழுக்கலை, நம்ம இழுக்காமல் ஸ்டிச் பண்ணதுக்கும் இழுத்து இழுத்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியும். இதையுமே நான் உங்களுக்கு சைடில் கட் பண்ணியும் காமிக்கிறேன் பாருங்கள். ஈக்குவலாக இருக்கிற மாதிரி. ஆனால் இந்த இதை பாருங்கள், இந்த இதை பாருங்கள், எது பார்க்குறதுக்கு உங்களுக்கு நீட் ஃபினிஷிங்காக தெரியுதுன்ட்டு. இது பார்க்குறப்ப நம்மளுக்கு ஸ்கொயர் டைப் வந்துச்சு. கிராஸாக கட் பண்ணி கிராஸாக ஸ்டிச் பண்ணாலும் நம்மளுக்கு இதை பார்க்குறப்போ ஸ்கொயர் பீஸ் கரெக்டாக தெரியும். ஓகேவா? அதே இது வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியல. ஓகேங்களா? இதுதான் ஸ்ட்ரைட்டாக போடுறதும். இந்த கிராஸ் பீஸை நீங்கள் இழுத்து இழுத்து பண்ணினீங்கன்னா அந்த துணி வந்து இன்னும் அதிகமாகிடும். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை பாருங்கள், இப்படி இழுத்து வச்சு இதை இழுக்காமல் வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு வந்து கிளாத் வந்து அதிகமாக தெரியும். அதனால தான் நீங்கள் இழுக்க வேணாம்னு சொல்கிறது. ஓகேங்களா? பாருங்க, இப்போ இதில் இருந்து நம்மளுக்கு இது இழுத்து தைச்சனா பாதி துணி நம்மளுக்கு வேஸ்ட் ஆகிடுச்சு, கிராஸ் ஆகிடுச்சு. அதிகமாக நம்ம ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, கிராஸ் வந்து அதிகமாக போயிட்டதுனால கட் பண்ணும்போது இது ரொம்ப சின்னதாகிடுச்சு. இதில் இழுக்காமல் தைச்சதுனால கம்மியாக வந்தது. ஸோ துணியும் அதிகமாகவே தெரியுது. புரிஞ்சுதுங்களா? ஸ்டிச்சிங் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பழகுங்க. சின்ன பீஸாக எடுத்துருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு இதாக இருக்குதுன்னா இப்போ பெரிய பீஸ்லேயே நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்கொயர் டைப்பை நம்ம போடுவோம். ஃபர்ஸ்ட்டு கரெக்டான அளவில் நம்ம போடணும். ஃபுல்லாக பாருங்கள், பாக்ஸுக்கு நம்ம எடுத்துக்கோம். ஓகேங்களா? இப்போ எடுத்ததை கட் பண்ணுறதும் கரெக்டாக அந்த லைன்லேயே கட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்படி தான் கட் பண்ணியும் ப்ராக்டிக்ஸ் இருக்கு. லைன் போட்டாச்சுன்னா இந்த இடத்துல நம்ம கட் பண்ணிக்கிட்டே வரும். இந்த கோட்டுக்கு அந்த சைடு வந்துடக்கூடாது. ஓகேவா? பாருங்கள், கரெக்டாக கட் பண்ணிக்கிட்டு வந்து நின்றோம். இந்த கோட்டுக்கிட்ட நின்றுடும். இதுலேருந்து தள்ளி போயிட்டோம்னா நம்மளுக்கு மெஷர்மெண்ட் வந்து மாறிடும். ஸோ கட் பண்ணுறதும் கரெக்டாக கட் பண்ணுங்கள். அதே மாதிரியே இதை இப்போ நம்ம இந்த லென்த்தில் கட் பண்ணுறோம். ஓகேவா? இப்படி கட் பண்ணியும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நம்ம போயிட்டோம்னாக்கா அடுத்த ஒரு மெஷர்மெண்ட் நம்ம எடுக்கிறதுக்கு அது சரியாக வராது. அதனால் இந்த மெத்தட்லேயே வச்சு ஸ்டிச் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கிளாத்தையும் நம்ம அடிக்கடி திருப்பாமையும் ஸ்டிச் பண்ணணும். இப்போ நான் சின்ன கிளாத்துங்கிறதுனால நான் திருப்பி உங்களுக்கு போடுறேன் தைக்கிறேன். ஆனால் அதே நம்ம மெஷர் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற கிளாத்தை நம்ம திருப்ப நம்மளுக்கு மெஷர்மெண்ட்டு மாறிடும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதில் இருந்து ஒரு ஈக்குவல். ஓகே, இப்போ 4 பீஸ் நம்ம எடுத்துருக்கோம். ஃபுல்லாக 4 பீஸ் நம்ம எடுத்துருக்கோம். இந்த இதில் இருந்து இப்போ பாருங்கள், கரெக்டாக உங்களுக்கு ஸ்கொயரில் நம்ம ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதில் எது உங்களுக்கு ஈக்குவலாக அழகாக தெரியுது பார்க்க. இந்த ஸ்கொயர் வந்து கொஞ்சம் கிராஸிங்காக இருக்குது, இது கொஞ்சம் பர்ஃபெக்டாக தெரியுது. ஓகேவா? இப்போ இந்த கிராஸாக இருக்குது இல்லையா, இதை நான் ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இழுக்காமல் அப்படியே வச்சு கரெக்டாக பட்டி. ஓகே, த்ரெட் வந்து அதில் போட்டு இந்த த்ரெட்டெல்லாம் நம்ம எப்படி போடணும், பாபின் எப்படி கட்டணுங்கிறதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு பாபின் சுற்றுறது எல்லாம் உங்களுக்கு கிளாஸ் ஆல்ரெடி போயிருக்கும். பிகினர்ஸ் நீங்கள் பார்க்காம இப்போ தான் புதுசாக அந்த வீடியோஸை பார்க்குறீங்க, அந்த வீடியோஸை பாருங்கள். ஓகேங்களா? இப்போ பாருங்க, நம்ம நீடில் இதில் ஸ்டாப் பண்ணிட்டு கிளாத்தை மட்டும் டர்ன் பண்ணுறோம். ஓகேங்களா? கிளாத்தை மட்டும் டர்ன் பண்ணி எதுவும் இழுக்காமையே ஸ்டாப் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அடுத்தது அதே மாதிரி வந்து இது ஈக்குவலாக. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஃபுல்லாக பா மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல இந்த கார்னரில் ஒரு கட்டிங், அதே மாதிரி இந்த கார்னரில் ஒரு கட்டிங். ஓகேங்களா? கொடுத்துட்டிங்கன்னா அப்போ தான் திருப்பறப்போ உங்களுக்கு அந்த ஷார்ப்னஸ் கரெக்டாக கிடைக்கும். ஒரு கார்னரில் எஜ்ஜில் ஒன்று போட்டு ஒரு 2 கட்டிங் பண்ணிடுறோம். பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை திருப்போம். திருப்பமே நம்மளுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துருச்சு இல்லையா? அப்படி ஷார்ப்பாக தேவைன்னா நம்ம வந்து இந்த இது இருக்கு இல்லையா, கரெக்டாக வந்துருச்சு. ஃபுல் ஃபினிஷிங். இப்போ பாருங்கள், இந்த ஸ்கொயர் இப்போ நம்மளுக்கு வந்து அன்னிவனாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, கட் பண்ணியிருந்தது, அது எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்துருச்சுன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம இதையும் ஒரு பாக்ஸ் போட்டு ஸ்டிச் பண்ணுறோம். எதையுமே நம்ம இழுக்காமல் நீங்கள் கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி இந்த சைடும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டு வரணும்.
பாருங்கள் இதெல்லாம் நம்மளுக்கு பாக்ஸ் கிடச்சிருச்சு. ஓகேவா? இப்போ இது நம்மளுக்கு நல்லா கரெக்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? இது கிராஸாக இருந்தது, ஆனாலும் நம்ம ஸ்டிச்சிங்கில் கரெக்டாக இழுக்காமல் தைச்சோம், கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இப்போ ஸ்கொயர் டைப்பில் கிடச்சிருச்சு. இப்போ இதையும் நான் இழுத்து தைக்கிறப்ப அந்த ஷேப் இதே மெத்தட் ஷேப்பு கிடைக்குதான்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம கிளாத்தை வச்சிடறோம். வச்சுட்டு சேம் அதே மாதிரி பேக் ஸ்டிச் கொடுக்குறோம். கொடுத்துட்டு இதை இப்படி வச்சு இதை இழுத்து இப்போ தைப்போம்ல, கரெக்டாக இருக்கான்ட்டு வச்சு இப்போ ஸ்டிச் பண்ணி போட்டோம். வச்சுட்டு இதை எடுத்துட்டு திருப்பியும் இப்படி வச்சு அப்புறமா திருப்பியும் இப்படி வச்சுட்டு எடுத்து பாருங்க. புதுசாக நம்ம பிகினர் ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு நம்ம அந்த கிளாத்தை வந்து பயந்து இழுத்துரும். அதில் தான் நம்மளுக்கு ஒழுங்காக கிடைக்காது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அதே மாதிரி நம்ம போட்டாச்சு. போட்டுட்டு இதையும் கட் பண்ணிக்கிறோம். கரெக்டாக கட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? கட் பண்ணிவிட்டு திருப்பிடுறோம். ஆனால் ஒரு ஷேப்பு கிடைக்கல பாருங்கள், ஒரு மாதிரி லூஸ் கொடுக்குது. கிளாத்தில் லூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதெல்லாம் பாருங்கள், ஈக்குவலாக தானே நம்ம வச்சு பண்ணணும். கொஞ்சம் கிளாத் வந்து நீங்களே ஸ்டிச் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும். ஓகேங்களா? இதை ஸ்டிச் பண்ணி இதை பார்க்குறப்போ கொஞ்சம் ஒரு ரஃப்னஸ் கிடைக்கும். இது வந்து ஒரு மாதிரி சாஃப்ட்னஸ் கிடைக்கும். எதனாலனா நம்ம அந்த கிளாத்தை இழுத்துடுறோம். இழுத்துட்டதுனால அந்த ஸ்டிஃபாக இருக்கக்கூடியது இழுத்து நம்ம அதை லூஸ் கொடுத்துட்டதுனால பார்க்குறப்போ கொஞ்சம் லூஸ் கொடுக்க மாதிரி இருக்கும். சேஞ்சஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுதான்னு தெரியல, ஆனால் ஃபீல் பண்ண முடியும். தொட்டு பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ அதே மாதிரியே இந்த சைடு நம்ம கொண்டுட்டு வந்துடுறோம். கொண்டு வந்துட்டு இதையும் இப்படி இழுத்து இப்படி உள்ளே வச்சு நம்ம மடிக்கிறோம்னு நினச்சிக்கோங்க. மடித்து இப்போ தைக்கிறோம். ஓகேங்களா? தைக்கிறதுலையும் இழுத்து விட்டு தைச்சோம்னா பாருங்கள் இதில் ஈக்குவலு கிடைக்கல. இழுத்து நம்மளுக்கு வந்து ஒரு கரெக்டாகவே கிடைக்கல. அதே மாதிரி இப்போ இங்கே மடிக்கிறதையும் நம்ம இழுத்து வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சுக்கணும்னு சொல்லி இழுத்து விட்டு தைச்சிட்டோம்னா ஸ்டிச்சிங்கு இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் உங்களுக்கு சொல்கிறது, நான் அதிகமாக துணி இழுக்காமல் தையுங்கன்ட்டு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக அந்த தையல் வந்து கரெக்டாகவே இழுக்கல. இப்போ இது பாருங்கள், தையல் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த இதை பாருங்கள், இப்படி தூக்குன மாதிரி இருக்குது. நம்மளாம் போட்டு இதை ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா கரெக்டாக வரும். அதுவுமே அந்த ஷேப்பே கிடைக்கல. இந்த அளவு அழகான ஷேப்பு நம்மளுக்கு கிடைக்கல. புரிஞ்சதுங்களா? பாருங்கள் எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது பாருங்கள். ஓகேவா? ஸோ அதனால் இழுத்து தைக்காமல் கரெக்டாக அது லூஸ் கொடுக்காம கரெக்டாக ஈக்குவலாக வச்சு ரொம்ப கிளாத்தை ப்ரெஷ் பண்ணி இழுத்துறாமல் தையல் கொடுங்க. தைக்கிறப்போ புதுசாக தைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருந்து துணி எதுவும் விட்டுருவோமோன்னு சொல்லி தான் இழுப்போம். ஓகேங்களா? அது மோஸ்ட்லி அது எல்லா பிகினர்ஸ்க்கும் அது வரக்கூடியது தான். ஸோ அது வந்து ரொம்ப இழுக்காமல் ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த கிளாஸில் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.